போட்டான்னு வைங்க, நேர போக முடியாது, புரோக்கர் வழியா தான் போக முடியும். புரோக்கர் வழியா போனா என்ன பண்ணுவான், அவன் சம்பாதிக்க தகுந்த மாதிரி விதியை உண்டாக்குவான். எப்படி உங்களை ஏமாத்தலாம், கோரிக்கைக்கு தகுந்தா பாப்பாங்க, பச உள்ளாது இவங்கிட்ட இப்படி போடுவோம், இவன்கிட்ட எவ்வளவு நாள் வாங்கலாம், நெருக்கல சிக்கி இருக்கிறான், அப்படி நம்மளுடைய பலவீனத்தை எல்லாம் பயன்படுத்தி சுரண்டி விடக் கூடாது என்பதற்காக வேண்டி புரோக்கர் கிடையாது, நேர கிட்ட இருக்கிறேன். எந்த அளவுக்கு கிட்ட இருக்கான் அல்லாஹ், நான் அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத். பிடரி நரம்பு இருக்க, பிடரி நரம்பு, நம்ம பிடரி நரம்புங்க, நம்ம பிடரி நரம்பு நம்ம கிட்ட இருக்கா இல்லையா, தூரத்துல இருக்கு. பிடரி நரம்பு இருக்கு அல்லாஹ் சொல்றான்னு கேட்டா, மனிதன் உண்மையில மனிதன் என்ன மூளைதான் மனுஷன், கைய மனுஷன் கையை வெட்டினா அதே மனுஷன் தான் இருப்பான், காலை வெட்டினாலும் மனுஷன் அது மண்டை வெட்டி இருக்க மாட்டான். அப்ப மனுஷன் என்பது எதுன்னு கேட்டா அந்த பிரெயின் தான், மூளை தான், அதெல்லாம் தேய்ச்சுகிறது. அதுக்கு ரொம்ப கிட்ட உள்ளது எது, பிடரி நரம்பு ஜங்ஷன் தான். அப்ப மூளைக்கு ரொம்ப கிட்டத்துல பிடரி நரம்பு இருக்க, அதை விட நான் உனக்கு கிட்ட இருக்கிறேன் அல்லாஹ் சொல்றான். அதே உனக்கு எந்த அளவுக்கு நான் அருகில் இருக்கிறேன் என்றால், உன் பிடரி நரம்பு உனக்கு எவ்வளவு கிட்டத்தில் இருக்கிறதோ அதை விட நான் கிட்ட இருக்கிறேன். இருக்கிற சொல்றான், புரோக்கரை தேடாது, எவனையும் கூட்டிட்டு வராது, நேருக்கு நேரவா என்கிட்ட பேசு, என்கிட்ட கேளு. நீ சத்தம் போட்டு சத்தம் எட்டாவது நினைக்கிறியா, உன் மனசுன்னு நினைச்சா எனக்கு தெரியும்டா. அல்லாஹ் என்ன சொல்றான், ஏலம் காயினத்தில் ஆயுனமா துருவி சுதூர், அப்படி கண்ணாடி ஒரு சார காட்டுவோமே அது தெரியும்டா எனக்கு. உன் உள்ளத்துல மறைச்சு வச்சுக்கிற அது தெரியும் எனக்கு. வாயால் பேசியது மாத்திரம் இல்லாமல் மனசால் நீ நினைத்தால் எனக்கு தெரியும் என்று சொல்றான் அல்லாஹ். அல்லாஹ் குறுக்கிட்டு அவனை நம்ம ஏமாத்திடக் கூடாது. அதே மாதிரி அல்லாஹ் போட்ட ஒரு அணைதான் நம்மளை ஏமாற்றுவதற்கு உள்ள தடை. இது ஏமாற்ற முடியாமல் போட்ட தடை தான். என்ன தடை, என்ன போல யாரும் இல்லை. பெரிய ஆயுதம் இது. அல்லாஹ் சொல்றாங்கல்ல, என்ன போல யாரும் இல்லை அப்படின்னு அர்த்தம், என்ன மாதிரி எவன் செயல்பட்டதா சொன்னால் நம்பாது, என்னை மாதிரி எவனுக்கு செயல்பட முடியாது, நான் தான் அந்த பவர் உள்ள ஒரு உரையாள் என்று அல்லாஹ் சொல்லி, அப்ப என்னை போல் யாரும் இல்லை என்பது முக்கியமான ஒரு அளவுகோலா சொல்றாங்க. சாதாரண பறக்கத்தை ஒதுக்கி போறது இல்ல. குல்ஹுல்லா சூரா ஓதுறான், உலமைக்குள்ள குஃபரன் அகதுண்டு, அவனுக்கு நிகரா யாரும் இல்லை. லைஸக மிஸ்லிஹி ஷைஉன், அவனை போல ஒரு பொருளும் இல்லை. இதெல்லாம் மேலோட்டமா பார்க்கிற விஷயம் கிடையாது. சிந்திச்சு பார்த்தோம் என்றால் எவ்வளவு மோசடியில் நம்மளை காப்பாற்றுகிறது. ஒரு மனிதன் மனிதனாகத்தான் செயல்பட முடியும். மனிதன் என்றால் மனிதனுக்கு செய்கிற காரியம் சொல்லியிருக்கா இல்லையாங்க, அதுதான் செய்ய முடியும். ஒரு குறிப்பிட்ட துறையில ஓடி கடக்கிறதா இருந்தா இவ்வளவு நேரத்தில் கடக்கிற கணக்கு இருக்குல்ல, அதான். அல்ல ஓட்டப்பந்தய வீரர் பிராக்டிஸ் பண்ணி பயிற்சி எடுத்து கடப்பாரு, அதை உச்சபட்சம். அதுக்கு மேல போக முடியுமா? 1 கிலோமீட்டர் தூரத்தை ஒரு செகண்ட்ல போயிட்டானா இருக்கிறீங்களா? ஒரு செகண்ட்ல 1 கிலோமீட்டருக்கு போகக்கூடிய வகையில் மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறானா? அவருடைய காலை எவ்வளவு வேகமாக எடுத்து வச்சாலும் ஒரு செகண்ட்ல 1 கிலோமீட்டர் போக முடியுமா? அப்படி போனான் என்று சொன்னால் இது மனிதனுக்கு இறைவன் கொடுக்காத ஒன்று. அவருடைய வேகம் வரையறுக்கப்பட்ட வேகம், மட்டுப்படுத்தப்பட்ட வேகம், அதுக்கு மேற்கொண்ட வேகம் இருக்கு என்று சொன்னால் நீ நம்பாது, நம்ப கூடாது. அப்படி ஏதாவது காட்டுறான்னு சொன்னா இந்த கையை வெட்டின மேட்ரு மாதிரி ஒரு செட்டிங் பண்ணி காட்டுவோம். கையை வெட்டி காட்டினார்ல, அந்த மாதிரி ஒரு செட்டிங் பண்ணி வேண்டாம் என்ன செய்யலாம், ஒரு செகண்ட்ல போற மாதிரி காட்டலாம், முடியவே முடியாது. இதே மாதிரி தான் சூனியத்தில் என்ன வருதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா, சூனியக்காரன் ஒருத்தர் சொல்றீங்கல்ல, அவனுடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது? மனுஷன் மாதிரி செயல்படுறாங்க நம்புறாங்க. மனுஷன் மாதிரி செயல்படுறா என்ன? ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு ஒரு துன்பத்தை கொடுக்க நினைக்கிறான். எப்படி கொடுப்பீங்க? நீங்க எனக்கு கொடுக்க நினைக்கிறீங்க, நான் உங்களுக்கு கொடுக்க நினைக்கிறேன். எப்படி கொடுப்போம்? கத்தி எடுத்து குத்தலாம், அறுவடை எடுத்து வெட்டலாம், உறுப்பு கட்டி வச்சு மண்டையை உடைக்கலாம், அது என்ன செய்யலாம். இது மாதிரியான சில காரியம், அல்ல கல்லை விட்டு எரியலாம், அல்லது வாயில விஷத்தை ஊத்தலாம், பிடிச்சி கையங்கால கட்டிப்பட்டு செய்யலாம், விஷத்தை ஊத்தி ஏதாவது செய்யலாம். இப்படிதான் நீங்க எனக்கு துன்பம் தர முடியும். நான் உங்களுக்கு இப்படித்தான் துன்பம் தர நினைத்தால், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு துன்பம் நினைத்தால் எப்படி செய்வான்? இந்த மாதிரி சில செயல்களை வச்சுதான் செய்ய முடியுமே தவிர, கையை கட்டிக்கிட்டு உன் காலுக்கு வழங்காது, உன் கை உனக்கு வழங்காது, உன் வாய் பேச முடியாது. இது இப்படி மனுஷனுக்கு இருக்கா? இப்படி செய்ய அல்லாஹ் செய்வான். இப்படி அல்லாஹ் நம்ம கையை முடக்க நினைச்சான்னா வந்து கையை முடுக்கிட்டு உடைப்பான். அல்ல நம்ம கையை உடைக்கணும் நல்ல நினைச்சாண்டு வைங்க, காலை முடக்குன்னு நினைச்சாண்டு வைங்க, இறங்கி காலை பிடிச்சி திருவி அப்படி அல்ல காலை முடக்குவான். அங்கிருந்து ஆகுமா? ஆயிரும். முடங்கிரும், உடஞ்சிரும், நொறுங்கிரும். அல்லாஹ் ஒருத்தன் தான் இதை அராத செய்யணும்.
அல்லாஹ் ஒருத்தன் மாத்திரம் குன் என்று சொல்வான், ஆகு ஆகிவிடும். ஆகு என்று ஆர்டர் பண்ணி ஆகக்கூடியது அல்லாஹ். மனிதன் செயல் மூலம் சில காரியத்தை செய்வான். அறுவாலை உன்னால் வெட்ட முடியும், அதை சொல்லி நான் ஒத்துக்கிறேன். சூனியக்காரன் உன்னை நான் வெட்டிடுவேங்கிறான். வெட்டு வர யாரும் இல்லை, நீங்க என்னை வெட்ட பிடிச்ச பிறகு நான் வேண்டாலும் வெட்டி, இது பெரிய விஷயம். இது மனிதன் செய்யற ஒரு காரியம். கல்லெடுத்து மண்டை உடைப்பேங்கிறான் ஒரு சூனியக்காரன். யார் மறுப்ப உனக்கு ஏழும் எழுந்து திருப்பி உடைய உடைக்க வேணும். அப்ப மனிதன் செய்யற விஷயத்திற்கு அவன் சொந்தம் கொண்டாடினால் அதுல மோசடிக்கு இடம் இல்லை, ஏமாத்துறதுக்கு இடம் இல்லை, திரியமுள்ளுக்கு இடம் இல்லை, நம்ம நம்பிக்கையை பாதிப்பதற்கு இடம் இல்லை. இவன் எதுக்கு சொந்தம் கொண்டாடுறான்? அவர் எங்கேயோ திருச்சி சுடுகாட்டில் இருப்பாரா, இவர் திருப்பூர் சுடுகாட்டில் இருப்பாரா, அங்க உட்கார்ந்து என்னமோ செய்வாரா, ஒரு போட்டு ஏற்றிட்டே இருப்பாரா, அங்க செய்ய 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 எங்களுக்கு கை விளங்காதான், அவர் கால் விளங்காதான், இவர் கூட. இது என்னங்கிற நீ கத்தியால வச்சு கண்ணை வச்சு கூட கொஞ்சம் ஒத்துட்டு போறேன், இதுக்கு என்ன சவாலு? இதான விஷயம். அப்ப இந்த மாதிரியான ஒரு செயல்பாட்டை மனிதனுக்கு இருக்கு நம்பும் பொழுது ஏமாற்றுவதின் வாசலை அடைத்த இந்த மார்க்கத்தில் இடம் இருக்குமா? சிந்திச்சு பார்க்கணும். அதே போல இன்னொரு விஷயத்தை பாத்தீங்கன்னா அற்புதம், அற்புதம் அதிசயம் கராம அவுளியாக்கள் கராமத்து வழங்குங்கிறாங்க. அற்புதம் செஞ்சாரா செஞ்சாரு? அற்புதம் நபிமாரோடு முடிஞ்சு போச்சு. இறைவனுடைய தூதர்கள் அல்லாஹ் அனுப்புறான்ல, இறை தூதர் என்று காட்டுவதற்காக வேண்டி சில அதிசயங்களை கொடுப்பான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி நபி, இனி யார் வரமாட்டாங்க. நபிகள் நாயகம் காலத்திற்கு பிறகு எவனாவது தண்ணியை தங்கமாக்கிட்டேன், மண்ணை பிஸ்கட் ஆக்கிட்டேன், பிஸ்கட்டை குருவம் ஆக்கிட்டேன்னு சொன்னான்னு வைங்க, முடியவே முடியாது. அப்படி எவனா செஞ்சான்னு சொன்னா அது பொய்யே, அது மனுஷனுக்கு முடியாத காரியம். கர்ச்சிப்பை காட்டி பாத்தீர்களா, தங்கத்தை பாத்தீர்களான்னு காட்டுறான். இப்படி முடியுமா? இந்த கர்ச்சிப்பை தங்கமாக்குற ஒரு கலைவன்ட்ட இருந்தா அவன் எதுக்கு உங்கள்ட்ட பிச்சை எடுக்கிறான் மேஜிக் செஞ்சு? கர்ச்சிப்பு கடையில் உள்ள எல்லா கர்ச்சிப்பும் வாங்கி தங்கமாக்கி அடிக்கடிக்கு வச்சுக்கிற மாட்டானா? அப்படியான ஒரு சக்தி யாருக்கும் முடியப்படவில்லை. மனிதன் செய்வது போல செய்ய மாட்டான். நீங்க நம்புங்க, மனிதன் செய்ய முடியாத ஒன்றை இந்த மைக்கை நான் பேச வைப்பேன், முடியாது. இந்த போடியத்தை நான் தங்கமாக்கி வெள்ளியாக்கிடுவேன், முடியாது. இரும்ப தங்கமாக்கிடுவேன், முடியாது. அப்ப இந்த மாதிரி ஒருவன் செய்வதாக உங்களிடத்துல அறைகூவல் விட்டால் அது நபிகள் நாயகத்தோடு முடிந்து விட்டது. நபிகள் நாயகம் காலத்திற்கு பிறகு அவங்க இறைத்துவர் என்ற அடிப்படையில் அல்லாஹ் கொடுத்தாங்கல்ல ஒன்று ரெண்டு அற்புதம், இறைத்துவர் நிரூபிக்கிறது. அதுக்கு பிறகு எந்த ஒரு காலகட்டத்திலும் அவர் அதை செஞ்சாரே இவர் நடக்கவே நடக்காது, எவராலும் செய்ய முடியாது. அந்த அடிப்படையில் தான் இப்ப அடுத்து நாங்க என்ன கையில் எடுத்திருக்கோம் என்றால், இப்ப சமீப காலமா நீங்க பாத்தீங்கன்னா இது இந்த அற்புதத்தை கையில் எடுத்திருக்காங்க. என்ன கையில் எடுத்திருக்கிறான்? குருடர்கள் பார்க்கிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், முடவர்கள் நடக்கிறார்கள், ஊமைகள் பேசுகிறார்கள் அப்படின்னு சொல்லி இதை ஊரறிய உலகறிய இதை ஒரு புரோகிராமாக நடத்தி மக்கள் மத்தியில காட்டி, பார்த்தீர்களா குருடனாக வந்தான், கண்ணு தெரியுதா? நல்லா தெரியுது. பார்த்தீர்களா, தூக்கி கொண்டு வந்தார்கள், இறங்கி ஓடுகிறான், பார்த்தீர்களா என்றெல்லாம் இப்படியான ஒரு விஷயம் எந்த மதத்தின் பெயரால் நடந்தாலும் இதை பொய், இது முடியவே முடியாது. செத்தவனை புழக்க வைக்கிறதும் குருடனை, அது இன்னும் சொல்ல போனால் இப்படி செய்யக்கூடியவர்கள் தான் அதிகமாக மருத்துவமனைகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கே உடல்நிலை சரியில்லாமல் போகும் பொழுது மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டார்கள். யாரு? ஆயிரக்கணக்கான குருடர்களை குணமாக்கணும் என்று காட்டக்கூடியவர்கள். இதை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னா, இந்த குருடன் பார்க்கலான்னு காட்டுறாங்கல்ல, அத நுணுக்கம் எப்படின்னா, இந்த ஊர்ல குருடன் வந்தானே அவனை வேற ஊர்லயும் வருவான். சென்னையில சேப்பாக்கத்தில் குருடனா பார்வை தெரிஞ்சிடும், அவன் ஆதவன். அதே மாதிரி இதே மதுரையில் நடத்துவாங்க, இவனா வர்றான் குருடனா. அப்ப இந்த குருடனா வர்றவன் செட்டிங் தான் என்பதை நம்ம வீடியோ கிளிப்பும் போட்டிருக்கோம். எந்தெந்த மாதிரிலாம் எந்தெந்த ஊர்ல செஞ்சாங்க, அவன் எப்படி இருக்கிறான், பேசிக்கொண்டு நல்லா பார்த்துக்கிட்டே இருப்பான். அவன் தான் ஏறி வருவான். முந்தைய செட்டிங் பண்ணது நாங்களே ஒரு ஆள் அனுப்பி வச்சோம். அதெல்லாம் நீங்க சீடி வாங்கிக்கலாம், தலைமையில் இருக்கிறது, நேரடியாக கண்டது. இப்ப என்ன அறிவுகள் என்று சொன்னால், யாராவது குருடன் பார்க்கிறான் என்று சொன்னால், செவிடன் கேட்கிறான் என்று சொன்னால், அற்புதத்தின் மூலமாக சொன்னால், முடவன் நடக்கிறான் என்று சொன்னால், நீ மேடையை போடு, நாங்கள் தான் குருடனை கூட்டிட்டு வருவோம். நாங்கள் குருடனை கூட்டிக் கொண்டு வந்து நீ ஜெபத்தின் மூலமாக, மந்திரத்தின் மூலமாக, மாயத்தின் மூலமாக, சூனியத்தின் மூலமாக குருடனை பார்க்க வைத்தால்
1 கோடி ரூபாய். 1 கோடி ரூபாய் தருவோம். நொண்டிய நாங்களே முடிட்டு வருவோம். நீ செட்டிலாம் பண்ணக்கூடாது, நீ மேலே போடு. 1 கோடி ரூபாய் பணத்தையும் நொண்டியும் கொண்டு வருவோம். 1 கோடி ரூபாய் பணத்தையும் கொண்டு வருவோம். ஒரு நொண்டிய முடவனை கொண்டு வருவோம். இந்தா ஓட சொல்லி பார்ப்போம். ஓட சொன்னால் உனக்கு 1 கோடி ரூபாய். செவிட அது மாதிரி கண்டுபிடிக்க இயலாது. கேட்கறது கேட்டுவாங்க. கண்ணோட தெரிஞ்சு போயிரு. இது செவிடு மட்டும் கொஞ்சம் டெஸ்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஊமை பேசுறான், போய் யாருமே தெரிஞ்சு போயிடும். அப்ப ஊமையை நீ பேச வச்சேன்னு சொன்னா ஊமையை நான் கொண்டு வர்றேன், நீ பேச வை, 1 ரூபாய் தர்றான். அப்ப இந்த மாதிரியான அற்புதங்கள் செய்வதாக சொல்லி யாரும் ஏமாற்றக்கூடாது. ஒரு முஸ்லிம் ஏமாற்றக்கூடாது, இந்து ஏமாற்றக்கூடாது, கிறிஸ்தவர் ஏமாற்றக்கூடாது. இது ஒரு பிராடு. இந்த மோசடிக்கு குரல் கொடுக்கணும். அடுத்தது என்ன? அடுத்தது என்ன? யார் குருடரை பார்க்க வைக்கிறாரோ, செவிடரை கேட்க வைக்கிறாரோ, ஊமையை பேச வைக்க மந்திரத்தில் எல்லாமே. அதுக்கான அரவிந்த் ஆஸ்பத்திரியில் போய் கண்ணை பார்க்க வைக்க கூடாது. அது என்ன செய்யணும்? மந்திரத்தினால் பார்க்க வைத்தால், மந்திரத்தினால் பேச வைத்தால், மந்திரத்தால் நடக்க வைத்தால், அவர்கள் யாராக இருந்தாலும் எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை கோடி. புரியுமா? அடுத்தது என்ன? இந்த மாதிரி அதிசயம் இதுக்கு மட்டும் இல்ல. மண்ணை தங்கமாக்குறா சொன்னால் அதுக்கு 1 கோடி தான். வா, மண்ணை கொண்டு வர்றேன், மண்ணை நான் தான் கொண்டு வருவேன், அந்த மண்ணு தங்கமாய் காட்டணும். அதே மாதிரி பூவை போட்டு லட்டாக்கிறியா, லட்டை போட்டு பூவாக்கிறியா, சீனியாக்கிறியா, எவன் செஞ்சாலும் சரி, இந்த தந்திரத்தை எல்லாம் மெய்யென்று ஏமாற்றினால், பொது மேடையில் வைத்து நாங்கள் கொண்டு வர்ற பொருளை வைத்து நீ செஞ்சு காட்டினால் எவன் செஞ்சாலும் 1 கோடி தான் தரும். எதுக்கு இதை செய்யறோம் என்று சொன்னால், உலகம் அழியும் காலம் வரை எவனாலும் செய்ய முடியாது என்பதை சந்தேகம் வர நிரூபிப்பதற்கு தான் அந்த அறைக்குள் விடுறமே தவிர, நீங்க வேணால் பாருங்க, சூனியத்துக்காக 2 பேர் வந்தாங்க, இது ஒத்த வரமாட்டான். சூனியத்துக்காக 4 மண்டலம் 3 மணி வந்தாலும் இதுக்கு குரல்ல பார்க்க வைக்கிறேன் ஒருத்த வரமாட்டான். குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆனா வந்தால் கொடுக்க தயாரா, வந்து நிரூபித்து காட்டினால் கொடுக்க தயாரா இருக்கிறோம் என்று கூறி, இது அனைத்து மதத்தை அடிப்படையில் இல்ல. முஸ்லீம்ங்கிற பேர்ல எப்படி எவன் ஏமாத்தினாலும் சரி அவனுக்கும் இந்த அழைப்புகள், இந்துங்கிற பேர்ல ஏமாத்தினால் அவனுக்கு இந்த அழைப்புகள், கிறிஸ்தவங்கிற பேர்ல ஏமாத்தினாலும், வேற எந்த மதத்தின் பேர்ல ஏமாத்தினாலும் அனைவருக்கும் இந்த அழைப்புகளை விட்டு மூட நம்பிக்கையை ஒழித்து அறிவுபூர்வமான மக்களாக வாழ்வதற்கு இந்த ஜமாஅத் என்றும் பாடுபடும் என்று கூறி முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். அப்படியே உட்காருங்க. 5 நிமிஷம் இறுதியாக சொல்லி